நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எடப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு குமரேசன் அவர் ஐயா வந்துட்டு சந்திக்க வந்திருக்கிறோம். தற்பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டணம் சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்கள், ஒழுங்குமுறை ஆணையம், இந்த உதய் மின் திட்டம், 2003 வந்து மின்சார சட்டம், இதெல்லாம் குறித்து தெரிந்து கொள்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்க? திடீர்னு சமூக ஊடகங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி வருது. உடனே அடுத்த நாளே மாநில மின்துறை அமைச்சர் அப்படிலாம் இல்லை, வீடு உபயோக கட்டண பயனாளர்களுக்கு மின் கட்டணம் வந்துட்டு உயராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா மற்ற கட்டணங்கள் உயருமா? என்ன நடந்துட்டு இருக்குது? நம்முடைய இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே மின்சார வாரியம் செயலிழந்த ஒரு நிலையிலே நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த கணக்கின் அடிப்படையிலே வெளிநாட்டினுடைய நிதியை பெறுவதற்காக 2003ஆம் ஆண்டு மின்சார சட்டத்தை இங்கே கொண்டு வந்துள்ளார்கள். அப்போது நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மின்சார வாரியம் லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் என்ன சொன்னாங்க என்றால், தரமான மின்சாரம், விலை குறைவான மின்சாரம், தங்கு தடையின்றி மின்சாரம் என்கின்ற அடிப்படையிலே இந்த 2003 மின்சார சட்டம் தேவை என்கின்ற ஒரு அடிப்படையிலே நடுவண் அரசு இதை கொண்டு வந்தது. இந்த கொண்டு வந்ததனால் நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் படிப்படியாக லாபத்தில் இயங்க வந்தது. படிப்படியாக கடன் சுமை அதிகரித்து இன்றைக்கு 2 லட்சம் கோடி அளவுக்கு ஒரு கடனை உருவாக்கி இருக்கிறது இந்த திட்டம். இந்த திட்டம் தனியாருக்கு சாதகமாக இயங்கி வருகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. எந்த வகையில சொல்றீங்க? எந்த வகையில் என்று சொன்னால், மின்சாரத்தை உற்பத்தி செய்து வந்த நம்முடைய மின்சார வாரியம், அரசாங்கம் இந்த 2000 மின் சட்டத்தினாலே தனியார்கள் மின் உற்பத்தி செய்து வந்தார்கள். அந்த மின் உற்பத்தியானது அவர்கள் அந்த ரெகுலேட்டரி கமிஷன் ஒன்று ஏற்படுத்தியதன் விளைவாக அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த அளவுக்குத்தான் மின் கட்டணம் நிர்ணயம் செய்ய முடியும். அதிலே தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அவர்கள் எந்த கட்டணத்தை நிர்ணயிக்க சொல்கின்றார்களோ அந்த கட்டணத்தை தான் தமிழ்நாடு அரசு உள்ள அந்த தமிழ்நாடு மின் வாரியம் ஏற்று செயல்பட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு ஏற்பட்டுவிட்டது. இப்போ மாநில அரசாங்கமே மின்சாரத்தை பல்வேறு இடங்கள்ல உற்பத்தி செய்து, அனல் மின்சாரம், புனல் மின்சாரம், எரி மின்சாரம், இப்படி பல வகையில மின்சாரம் உற்பத்தி செய்யுது. அது இல்லாம கூடங்குளம் அணுமின் நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், மற்றும் நெய்வேலி நிலக்கரி சொல்ற இது மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய மின் தொகுப்புல இருந்தும் மின்சாரம் வருது. இந்த மின்சாரம் தமிழ்நாட்டினுடைய தேவைக்கு பத்தலையா? எத்தனை சதவீதம் நம்ம பத்தாதனால நம்ம மாதிரியான தனியார் முதலாளிகிட்ட வாங்குறோம்? ஏன் தனியார் முதலாளிகள் இங்க ஏன் வராங்க? தனியார் உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உற்பத்தி மற்றும் மத்திய மின்சாரம் பத்தலையா? என்ன நடந்துட்டு இருக்குது? மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்க மின் தேவை அதிகரிக்கிறதுனால, தேவையா இருக்கிறதுனால நடக்குதா? தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அப்போதைக்கு இருக்கின்ற நம்முடைய மாநில அரசுகள் எல்லாம் இந்த மின்சாரத்தை கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிலே செயல்பட்டுவது என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த அளவிலே கிராமம் தோறும், மலைகள் தோறும் அந்த மின்சாரத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம்.
அந்த அளவிலே நாம் தன்னை அடைந்து லாபத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். ஆனால் இந்த மின்சார சட்டம் வந்தபோது நம்முடைய உற்பத்தி முடங்கி போய்விட்டது. தனியாரிடமிருந்து அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை தான் வாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர்களுடைய கட்டணங்கள் அதிகமாக அவர் நிர்ணயிக்க வேண்டியிருந்தது. அப்போது நம்முடைய புனல் மின் நிலையத்துடைய பார்த்தால் ஒரு யூனிட் 70 பைசாவுக்கு அப்போது உற்பத்தி செய்தார்கள். மேலும் அதாவது நிலக்கரியை பயன்படுத்தக்கூடிய அனல் நிலையத்திலே 2 ரூபாய் 2.40 காசுக்கு நாம் உற்பத்தி செய்து வந்திருந்தோம். ஆனால் இவர்களுடைய மின்சாரத்தை வாங்கும்போது ஒரு யூனிட் 12 ரூபாய் 18 ரூபாய் என்கின்ற நிலையிலே அதிகமாக இருந்தது. இந்த விலையை நிர்ணயிக்கிறது யாரு? இந்த ரெகுலேட்டரி போர்டு அத்தாரிட்டியா? ஆமாம். இந்த விலையை நிர்ணயிப்பதற்கான அளவுகள் என்றால் பிக்சட் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய முதலீடு மூலம் எவ்வளவு போட்டிருக்கிறார்களோ அதிலே ஒரு பங்கு செலுத்த வேண்டும், வட்டி செலுத்த வேண்டும். அதையெல்லாம் அவர்களுக்கு லாபம் ஒரு 16% லாபம் வர வேண்டும். இதையெல்லாம் கணக்கீடு செய்துதான் அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். அவ்வாறு நிர்ணயம் செய்த கூடிய அளவு நம்முடைய உற்பத்தி செலவை விட பல மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கின்றது. ஆமா, மின் வாரியங்கள் நஷ்டத்துல இயங்கினாலும் பரவாயில்ல, தனியார் உற்பத்தியாளர்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படைக்காகவே உருவாக்க. ஆமா, இது தனியார் கொடுத்த லாபம் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இது செயல்பட்டது. ஏனென்றால் நம்முடைய மின்சார தேவை உற்பத்தி செய்யக்கூடிய மாநில மின்சாரத்தின் அளவு ஒரு 28 to 30%. அதே மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கல்பாக்கம், அனல் மின் நிலையம், நெய்வேலி போன்ற இடங்களில் இருந்து வரக்கூடிய மின்சாரத்தின் அளவு 30%. ஆகவே இந்த மின்சாரத்தினுடைய அளவு குளிர்காலங்களிலே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த கோடை காலங்களில் வரக்கூடிய நாட்களில் மட்டும்தான் நமக்கு கூடுதல் மின்சாரம் நமக்கு தேவைப்படுகின்றது. அப்போது நமக்கு கிடைத்தால் போரும். ஆனால் இந்த மின்சார சட்டத்தின்படி அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை நாம் வாங்க வேண்டும். நமக்கு தேவை இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் வாங்க வேண்டி இருக்கும். ஆனால் அந்த மின்சாரத்தினுடைய விலை அதிகமாக இருக்க காரணத்தினால் நாம் வாங்கவில்லை. ஆனால் ஒரு நிரந்தரமான தொகையை எல்லாம் சும்மாவே கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கின்றோம். அதாவது மின்சாரத்தை பெறாமலே நாம் மின் கட்டணத்தை நாம் அவர்களுக்கு செலுத்திக் கொண்டு வருகிறோம். அவர்கள் உற்பத்தி செய்யறாங்களோ செய்யலையோ நமக்கு தேவைங்கிறப்ப வாங்குறோம், தேவை இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க உற்பத்தி நிறுத்தினாலும் கூட நம்ம அவங்களுக்கு அந்த கட்டணத்தை நாம் செலுத்துகின்றோம். அவ்வாறு செலுத்தி வரக்கூடிய இதுவரை கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இழப்பீட்டை நாம் சந்தித்து இருக்கின்றோம். இது ஒரு ரெகுலேட்டரி போர்டு அத்தாரிட்டி, உதய் மின் திட்டம், இந்த 2003 மின்சார சட்டம் எல்லாம் கொண்டு இப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த இழப்புகளை எல்லாம் ஈடு செய்து மாநில மின்வாரியங்களுடைய பேர்டனை பளுவை குறைச்சி அதை லாபத்துல இயங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க 2000க்கு முன்பு இருந்த நிலையோடையும் தற்போது மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறதுங்கிறது தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்தமா சென்னை மக்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு கோடை காலத்துல ஒரு 4000 மெகாவாட் மின்சாரம் பயன்படுத்துறாங்கன்னா, ஒட்டுமொத்த கேரளா மாநிலத்தினுடைய மின்சார தேவையே அந்த அளவுக்கு தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவை ஒரு பெருநகரத்துக்கு ஒரு கேரளாவுக்கு இணையா இருக்குது. அப்படின்னா இங்க கூடுதல் தொழில் வளர்ச்சி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிதானே அர்த்தம். ஒரு 5000 20,000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுது அப்படின்னா அந்த அளவுக்கு இங்க தொழிலும் வளர்ச்சியும் இருக்குது இல்லையா? ஒரு வளர்ச்சி இருக்கும்போது இதெல்லாம் சுமை தாங்கி தான் ஆகணும். ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு வேணுங்கிறீங்க, வளர்ச்சி வேணுங்கிறீங்க. அப்படிங்கிறப்ப இன்னொரு பக்கம் மக்களுக்கும் தேர்தல் அரசியல்ல அவங்க ஓட்டை வாங்கணும், விவசாயிகளோட ஓட்டை வாங்கணும், நெசவாட ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி இலவச மின்சாரமும் கொடுக்கணும், குடிசை மின்சாரமும் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப இது அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகள் தானே. ஏன்னா நீங்களும் ஒரு அரசியல்வாதியாகவும் அரசியல் கட்சி சேர்ந்தவர்களா இருக்கீங்க. இப்ப அரசியல் கட்சிகள் எப்பா இவ்வளவு காஸ்ட் ஆகுது, உற்பத்தி காஸ்ட் இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு வாங்கினா 1 ரூபாய் கொடுக்கறது ஒரு நியாயம். 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு மின்சாரம் கொடுக்கறதுன்னா இது தேர்தல் அரசியல் தானே.
இது தேர்தல் ஒருவேளை தேர்தலே அதனாலதான் வந்து மோடி அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நடிப்புல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் இந்த நாட்டுல தேர்தலே இல்லைன்னா இந்த தேர்தல் காரணங்களுக்காக வேண்டி இப்பெல்லாம் வந்துட்டு அரசு நிர்வாகம்லாம் இழப்பீடு சந்திக்க வேண்டியது இல்ல நியாயமா கொடுக்கலாம்ல வந்துட்டு அப்போ ஒரு வகையில் நல்லது தானே. ஏன் நம்ம வந்து 11 ரூபாய்க்கு வாங்கி இந்த மக்களுக்கு ஏன் 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுக்கணும்? நீங்கள் சொல்வது போல இந்த அரசியல் கட்சிகளுடைய தலைமையிலே இயங்கக்கூடிய இந்த மாநில அரசாங்கம் இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறேன் என்றால், மின்சார வாரியத்திலே கூடுதலாக பணியில் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு காரணத்தை காட்டி இதற்கெல்லாம் காரணம் இந்த மின்சார ஊழியர்கள் தான் என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அது உண்மை அல்ல. ஏனென்றால் 2003க்கு முன்பாக கிட்டத்தட்ட 1,20,000 தொழிலாளர்கள் இருந்த நிலையிலே இன்றைக்கு 80-85,000 தொழிலாளர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் மற்ற இவர்களுடைய ஊழல்கள் எல்லாம் மறைக்க வேண்டிய என்கின்ற ஒரு நிலை இவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஏதோ ஒரு வழியிலே சொத்துக்களை சம்பாதித்து விட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் கண்டுபிடித்து நம்மளை சிக்க வைத்து விடுவார்களோ என்கின்ற ஒரு நிலையிலே மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் முன்ன இருக்க அரசாங்கங்களும் செய்து வருகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாடு மின்சார ஊழியர்களுடைய பணி மகத்தானது. இதை நாம் பல முறை அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். வெள்ள நிவாரணம் வெள்ளங்களிலே புயல் வந்தபோது பலவிதமான கம்பங்களை எல்லாம் ஆயிரக்கணக்கான கம்பங்கள் புயல் பல விதமான புயல் வந்த போதெல்லாம் இவருடைய பணி பாராட்டத்தக்கது. அப்பேற்பட்ட சிறப்புமிக்க ஒரு சீரிய பணியை செய்யக்கூடியவர்கள் இந்த மின்சார வாரியத்திலே இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் பயன்படுத்த இந்த மின்சார வாரியம் தவறி இவர்கள் இங்கு நம்ம பல மின்சார உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் ஏற்படுத்தி செயல்பட்டு கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னமும் அதாவது காலாவதியான மின்சார நிலையங்களை எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மின்சார நிலையம் ஏற்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளானால் அந்த மின்சார உற்பத்தி நிலையத்தை தேவையில்லை என்று சொல்லி எடுத்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய புனல் மின் நிலையங்கள் எல்லாம் அந்த நிலையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நல்ல நிலையிலே மின்சார உற்பத்தி செய்து வருகின்றது. ஆக இந்த நிலையிலே இருக்கும்போது நல்ல ஒரு தரமான மின்சார வாரிய கட்டுமானங்கள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனால் இந்த 2003 சட்டப்படி நம்முடைய மின்சார உற்பத்திக்கு எல்லாம் இடைஞ்சல் ஏற்பட்டதனால நாம் கூடுதலாக பல மின்திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது. அதையும் மீறி ஒரு சில மின்திட்டங்களை எல்லாம் மேட்டூர் போன்ற மின்திட்டங்களை எல்லாம் செய்திருக்கின்றது இந்த அரசு. இருந்தாலும் அது போதுமானதாக அல்ல. அல்டிமேட்டா நீங்க என்னன்னா மின்சார வாரியத்துல பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அந்த வாரியத்தினுடைய சுமைகள் அல்ல, உண்மையிலேயே அதனுடைய சொத்துக்கள்னு சொல்ல வரீங்க. ஓகே, அது வகையில உண்மையா இருக்கும் பட்சத்துல நாங்க வரவேற்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 2000க்கு பிறகு மின்சார மீட்டர்களுடைய பாத்தீங்கன்னா அது 3 முறை மாத்திட்டாங்க. இப்ப இருக்கிற மீட்டர்களோ நல்ல நிலைமை தான் போயிட்டு இருக்கு. டிஜிட்டல் மீட்டர் தான் போயிட்டு இருக்கு. முன்ன அந்த மெக்கானிக்கல் மீட்டர் அப்படிங்கறதுல கூட மின்சார இழப்பு கணக்கிடுவதில் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலை உபயோகங்கள்ல பயன்படுத்துற மின்சாரத்திற்கும் ஆக்சுவல் மின்சாரத்துக்கும் மீட்டர் காட்டக்கூடிய மின்சாரத்துக்கும் இழப்புகள் வித்தியாசங்கள் இருக்கலாம். இப்ப இந்த டிஜிட்டல் மீட்டர் வந்த பிறகு எந்த ஒரு வகையிலயும் மின்சார இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. மைக்ரோ யூனிட்டை கூட கால்குலேட் பண்ணது. இப்ப இந்த தேவையில இந்த அடிப்படையில இந்த காலத்துல இப்ப புதுசா ஒரு மீட்டரு 10,000 ரூபாங்கிற அடிப்படையில மீண்டும் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. பழைய மீட்டர் மாற்றி ஒரு 6-7 ஆண்டுகள் கூட ஆகல. ஏன் 25 ஆண்டுகள் ஒவ்வொரு மீட்டரும் அதனோட லைஃப் டைம் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ஏதோ ஸ்கேம் ஊழல் அடிப்படையில பண்றாங்களா, இல்ல ஏதாவது இந்த மீட்டர் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது வாங்கி விநியோகிக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய லாபத்துக்காகங்கிறதா இதுல அப்படி என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத சொல்லுங்களேன். பழைய மீட்டர் 2003க்கு முன்பாக நம்முடைய மின்சார வாரியத்திலே பரிசோதனை செய்யக்கூடிய சோதனையாளர் வைத்து சிறப்பாக செய்து வந்தார்கள். வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு நல்ல நிலையில் இருந்த அத்தனை மீட்டர்களையும் உடைத்தெறிந்து விட்டு
இதை விட தரமான மீட்டர், அதாவது லாஸ் ஏற்படுகிறது, மின்சார வாரியத்திலே கணக்கீடு சரியாக இல்லை என்கின்ற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி அவர் செய்கின்றார்கள். அப்படி செய்கின்ற போது இதுவரை ஏற்கனவே ஒரு மீட்டர் இருந்தது, அதை மாற்றி அதற்கு பிறகு 3 விதமான மீட்டர்களை மாற்றினார்கள். முதல்ல ஒரு மீட்டர் மாட்ட வேண்டியது, அது ரைட்டு. அதை விட தரமான ஒரு மீட்டர் அப்படின்னு மாட்ட வேண்டியது, ஒரு ஸ்டாட்டிக், செமி ஸ்டாட்டிக் மீட்டர், ஸ்டாட்டிக் மீட்டர். இப்ப இது போன்ற ஒரு 3 வகையான மீட்டர், 3வது வகையான மீட்டர் இப்போ இருக்கிறது. அதாவது ஒரு முறை எல்லாம் மாற்ற வேண்டியது. ஒரு மீட்டரோட ஆயுட்காலம் 25 ஆண்டுகள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கூட நிறைவேற்ற முடியாமல் அப்போதைக்கு அப்போது மாற்றி வருங்க. ஏன்னா தனியார் கம்பெனி மீட்டர் எல்லாம் செஞ்சு ரெடியா வச்சிருக்கிறான், அதை எப்படி சேல்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கறதுல வந்து எல்லா துறையிலயும் இதை வந்து செயல்படுத்துறாங்க. எல்லா துறையிலயும் வந்துட்டு அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க, புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வருது. அப்ப நம்ம வந்து சொல்றோம் சைனாவை பாருங்க, வந்துட்டு அமெரிக்காவை பாருங்க, கொரியாவை பாருங்கன்னு சொல்லி சொல்றோம். அந்த ஒரு வளர்ச்சி அடிப்படையில வந்துட்டு புதிய விஷயத்த வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறதுல தப்பு கிடையாது. சில பேர் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கார் மாத்துவாங்க, வருஷத்துக்கு ஒரு பைக் மாத்துவாங்க. அவங்க என்ன நியாயம் சொல்றாங்கன்னா, இப்ப புதுசா ஒரு வெர்ஷன் வந்துச்சு, மொபைல் மாத்துற மாதிரி இன்னைக்கு இந்த மீட்டரும் மாத்துறாங்க, புதிய அப்டேட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு காரணத்துக்கு பண்றாங்களா? ஏன்னா அவங்க அப்படி செய்யறாங்கன்னா அவங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குது, அது ஈடு கட்டுற அளவுக்கு வருமானம் இருக்குது. அதனால வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில வந்துட்டு பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க. இப்ப ஒரு தனி மனுஷன் செய்யற மாதிரி வந்து புதிய தொழில்நுட்பம் வந்துருச்சு அப்படிங்கறதுக்காக வேண்டிய ஒரு அரசாங்கம் பல கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இப்படி வந்துட்டு ஊதாரித்தனமா, இது ஊதாரித்தனம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 25 ஆண்டுகள் லைஃப் டைமுக்குள்ள வந்துட்டு 3 தடவை மாத்துறாங்க, மீண்டும் கொண்டு வராங்க. அப்படிங்கிறப்போ இதுலயே வந்து இப்ப இப்ப புது மீட்டர் வருது இல்லைங்களா, புது மீட்டர்ல வரக்கூடிய வசதிகளை இப்ப இருக்கிற மீட்டர்லயே ஒரு கூடுதலா இன்னொரு இணைக்கருவிய பொருத்துறது மூலம் வந்துட்டு அதே ரிசல்ட்டை பெற முடியும்னு சொல்லியும் சொல்றாங்க. இது என்ன நடக்குதுங்க வந்துட்டு பண்றாங்க? ஆமா, அதாவது தற்போதுள்ள ஒரு மீட்டர்ல இருக்கின்ற தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற காலத்துல நீங்க சொல்வது போல ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அதை நாம் செய்வதற்கான சாத்தியக்குள் கட்டாயம் இருக்கும். அதை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பல விதமான முன்னேற்றங்களை அடைந்திருக்கின்ற போது நாம் செய்ய வேண்டும். ஆனால் இப்போது வந்து இந்த ஒரு மீட்டரை, அதாவது ஸ்டாட்டிக் மீட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த மீட்டரை பொருத்தும் போது இது வந்து உயரழுத்த மின்சாரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹெச்டி சர்வீஸுக்கு மட்டும் இப்போது அதை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். இதை வந்து ஒவ்வொரு மீட்டரிலும் வந்து ஒவ்வொரு மின் இணைப்பிலும் வைக்க வேண்டும் சொல்கின்றார்கள். ஒரு மீட்டரின் விலை 10,000 ரூபாய் என்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மீட்டரின் விலை 1,600 ரூபாய் தான். ஆகவே இதை வந்து இவ்வளவு செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கு இந்த மீட்டரை வாங்க வேண்டியிருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது இல்லாத மின்சாரம் அந்த அது என்னன்னா மின் உருவை குறைக்கிறேன்றாங்க, 2,000 பேரை குறைக்கிறதுனா அதனால நமக்கு வந்து என்ன போகுது, கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு சம்பளம்னு சொன்னா, ஆமாங்க, அது ஒரு 3,000 சம்பளம்னா என்ன ஆயிட போகுது, ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 20-30 கோடி தான் நமக்கு ஆக போகிறது. ஆனால் இவர்கள் வந்து அந்த மின் ஊழியர்களை காரணம் காட்டி இந்த மின் இணைப்பு இடை நாம குறைக்கிறோம் என்கின்ற காரணம் காட்டி இதை செயல்படுத்த முன்வர தயாராக இருப்பதாக தெரிய வருகிறது. 30,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுதுங்கிறீங்களா? அதை எப்படி இது கன்சியூமர் வாங்குவாங்களா, இல்ல வந்துட்டு அரசு கொடுக்குமா, இல்ல வாரி எப்படி அதை ஈடு கட்டுவாங்க? அது ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த மின்சார வாரியம் வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது எப்படி சுத்தி பார்த்தாலும் நம்ம நுகர்வோர் கணக்குல ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து சேரும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு இதை பண்றாங்கன்னா அதுக்கு அதனுடைய கடனை வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த அதே நேரத்துல நாம வந்து ஒரு 100 யூனிட் மின்சாரம் குறைவாக ஒரு 1,00,000 1,50,000 லட்சம் பேருக்கு மேல அதை நம்ம வந்து 50-60 லட்சம் பேர் அதை அந்த நுகர்வோர் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் மீட்டர் தேவையில்லை. அதே மாதிரி குடிசைகளுக்கு இருக்கின்றது, அதுக்கெல்லாம் ஸ்டாட்டிக் மீட்டர் தேவையில்லை, நான் காசே வாங்குறது இல்லை அதுக்கெல்லாம். ஆக நம்முடைய சாதாரண மக்கள்
எந்த விதத்திலையும் அவர்கள் இந்த மின்சாரத்தை பெற வேண்டும், இது ஒரு சர்வீஸ் போட்டியில் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தகர்த்து இன்றைக்கு ஒரு வியாபார நோக்கத்தை கொண்டு வந்துட்டது இந்த நடுவண் அரசனுடைய அந்த ஏற்பாட்டின்படி. அதற்கு இவர்கள் எல்லாம் உண்மை நிலையை விலக்கி கூறாமல், இந்த அரசை ஆளக்கூடியவர்கள் உண்மை நிலையை மக்களிடம் எடுத்து கூறாமல் ஏதோ ஒரு மாயை மின்சார வாரியத்தில் இவ்வளவு ஆட்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரே ஒரு மைய புள்ளியிலே வைத்துத்தான் இவர்கள் இது போல இவர்களுடைய ஊழல்களை எல்லாம். ஏனென்றால் இப்ப நிறைய பாத்தீங்கன்னா இவங்க அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க, நீ ஊழல் செஞ்சுட்ட, இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்கு அந்த முன்னாள் தலைவங்க ஆச்சுதான். ஆக உண்மையிலே ரெண்டு பேரும் மாறி மாறி செய்யறதுனால உண்மையா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சில இடத்துல ரைடு எடுக்கிறாங்க, பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கைப்பற்றுறாங்க, ஒரு அரசு அதிகாரிகிட்ட கைப்பற்றுறாங்க. இதெல்லாம் நாம இப்ப கண்கூடாவே நாம பாக்குறோம். நம்ம இப்ப என்னன்னா, இப்போ எரிவாயு இணைப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னெல்லாம் மானியத்தை கழிச்சுக்கிட்டு 400 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு என்னன்னா, அது உங்க வங்கி கணக்குல செலுத்துறோம்னு சொல்லிட்டு முழு கட்டணத்தை 800 ரூபாய் 900 ரூபாய் 1000 ரூபாய் இப்படி வசூல் பண்ணிட்டு படிப்படியா இன்னைக்கு மானியத்தை குறைச்சி கிட்டத்தட்ட இல்லா நிலைமை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. மக்கள் இன்னைக்கு அது மானியம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை அவங்களே ஏத்துக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுபோல இப்போ இன்னைக்கு அந்த குடிசை வீடுகளுக்கு இலவச மின்சாரத்திற்கு இந்த மாதிரி சிறுதொழில்களுக்கு விசைத்தறிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மின்சார இணைப்புல இந்த மாதிரி மீட்டரை பொருத்துவதன் மூலம் வருங்காலத்துல அந்த கட்டணத்தை நீங்க செலுத்துங்க, அதை உங்க வங்கி கணக்குல திருப்ப செலுத்திடுவோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நார்மலைஸ் பண்ணி, இல்ல அந்த கட்டணத்தை நம்ம செலுத்தணுங்கிற மாதிரி கொண்டு மானியத்தை குறைக்கிறதன் மூலம் அதாவது ஒரு பக்கம் பெருமுதலாளிகளுக்கு தொழில் தொடங்கினா அவங்களுக்கு மானியத்துல கரண்ட் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான வறுமை கோடு டெப்ரீவ்டு பீப்புள் செக்டாருக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பலனை இல்லாம பண்ணிடுவாங்கன்னு ஒரு அபாயம் இருக்கா இதுல? அதாவது நீங்கள் சொல்வது, இன்றைக்கு இந்த ரெகுலேட்டரி கமிஷன் கூறியபடி மின் கட்டணத்துக்கான இழப்பீடுகளை தமிழ்நாடு அரசு செலுத்தி வருகின்றது. ஆனால் தமிழ்நாடு அரசுடைய வரிப்பணம், மக்கள் வரிப்பணத்திலிருந்து தான் இந்த இழப்பீடுகள் சரி கட்டப்படுகிறது. உண்மையிலேயே இந்த மின்சார வாரியத்திலே ஏற்கனவே நடைமுறையில இருந்த 2003 நடைமுறை இருந்தபடி இருந்திருந்தால் நமக்கு இவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்திருக்காது. அந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமும் இது போன்ற நிதியை தர வேண்டிய அவசியம் இல்லை. இதை முறைப்படி வெவ்வேறு கட்டுமானத்திற்கு பயன்படுத்தினால் மக்களுடைய வாழ்வாதாரம் மேலும் செழிக்கும். ஆனால் இப்போது பல்வேறு திட்டங்களினாலே மக்கள் கேட்காத திட்டத்துக்கெல்லாம் பண ஒதுக்கீடு செய்து இந்த ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு ஏற்கனவே இருந்தவர்கள் அதே போல இருந்தார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதே போல இருக்கின்றார்கள். மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். யார் இதை சரியாக செய்வார்கள், யார் எந்த அமைப்பாளர்கள் எந்த கட்சி சிறப்பாக செய்யும் என்கின்ற நிலையெல்லாம் தயார் செய்து அதற்கான நிலையில மக்கள் ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும். அப்போதுதான் இந்த போல ஒரு கடன் சுமையை அதிகப்படுத்தி வாங்கி நம்முடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையில தவிர்க்க முடியும். சரி, அடுத்தது அந்த பங்கு மார்க்கெட்ல நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க, உங்க நிறுவனத்தை பங்குகளாக விற்கிறீங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் முதலீடு 1 கோடி ரூபா இருக்கலாம். ஆனா பங்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அது 10 கோடி அளவுக்கும் மதிப்பிடப்படலாம், இன்னொரு நாளைக்கு 10 லட்சத்துக்கும் கூட மதிப்பிடப்படலாம். அது மாதிரி இப்போ கொள்முதல், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கொள்முதல்ல பாத்தீங்கன்னா தனியார்கிட்ட இருந்து விண்டு மில்லிட்டு இருந்து இது மாதிரியான சோலார் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கும்போது அரசாங்கம் மின் வாரியம் என்ன பண்ணுன்னா கால் மணி நேரத்துக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 ரூபானா அந்த 11 ரூபாய் 24 மணி நேரத்துக்கு பிளாட்டா வசூல் பண்றது இல்ல, காலையில நேரம், மத்தியான நேரம், இரவு நேரம், மாலை நேரம்னு சொல்லிட்டு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஜிக்ஜாக்கா விலையை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இது கொள்முதல் சார்ந்த விஷயம் அப்படிங்கனால கூட மக்களுக்கு இதுல பெருசா ஆர்வம் இருக்காது. நாளைக்கு இந்த டிஜிட்டல் புதுசா ஒரு மீட்டர் வைக்கிறாங்க இல்லைங்களா, 10,000 ரூபாய் செலவு பண்ணி, அந்த மீட்டர்ல கூட நுகர்வோர்கள் பயன்படுத்துறது நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் கரண்ட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி சொல்றாங்க.
சில பேர் பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் காலை நேரத்துல அதிகம் மின்சாரம் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. 10, 9 மணிக்கு மேல அவங்க ஏதோ வேலைக்கு தொழிலுக்கு போயிருவாங்க. மீண்டும் மாலை 6 to 9 தான் அதிக நேரம் அதிகம் மின்சாரம் பயன்படுத்துவாங்க. உணவு தயாரிக்கிறது, பொழுதுபோக்குறதுன்னு சொல்லிட்டு. ஆனா நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 9 மணி to 6 மணி வரைக்கும் தான் அவங்க வந்துட்டு பயன்படுத்துவாங்க. இப்ப பீக் ஹவர்ன்னு சொல்லிட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்றாங்களாமா காலை நேரத்தையும், மாலை நேரத்தையும். பார்க்க போனா சாதாரண ஜனங்கள்ல வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதிக கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். பெருநிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து குறைவான கட்டணம் செலுத்துற மாரி ஆகி போயிருமே! இது பாரபட்சமா இல்லையா? அதாவதுங்க, தமிழ்நாடு மின்சார வாரியத்துல மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து சந்தை பொருளாதாரத்தை எப்படி இந்த மாதிரி சந்தை மாதிரி இதுக்கு ஒரு சந்தை இருக்கிறது. இந்த சந்தை 1/4 மணி நேரத்துக்கு கூட ரேட்டை நிர்ணயம் பண்ணும். சந்தையில கூட தக்காளி காலையில 20 ரூபா, சாயந்தரம் வரைக்கும் 20 ரூபா தானே. ஆனா இதுல அப்படி இல்ல. நீங்க சொல்ற மாதிரி 94 வகையான நேரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல வந்து பீக் ஹவர்ல ஒரு 8 மணியா ராத்திரி ஈவினிங் 8 மணியா இருந்ததுனாக்கா 20 ரூபாய்க்கும் ஆகும், 25 ரூபாய் கூட ஆகலாம். ராத்திரியில 12 மணிக்கெல்லாம் விலை கம்மியா இருக்கும். ஆக இவர்கள் வந்து அந்த தனியார் வந்து இந்த நேரத்துல தான் வந்து நம்மளை பயன்படுத்திக்குவாங்க, ரேட் அவங்களா நிர்ணயம் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு முத நாளே கூட நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நாம வந்து வாங்கி ஆகணும். இல்ல அப்பத்தி 1/2 மணி நேரத்துக்கு முன்ன நாம வேணும்னா கூட அவங்க கேட்கிற கட்டணத்தை நாம வந்து கொடுக்கணும். ஏன்னா நாம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நாம வந்து மின்சாரம் எசென்சியல் ஆயிடுது. இல்லைன்னா இந்த ஆட்சியை கவலைக்கூடிய நிலையும் ஏற்படுறதுனால எந்த ரேட்டை கொடுத்தாலும் வாங்குங்கன்ட்டு அரசாங்கம் வந்து நிர்பந்திக்கும். அந்த மாதிரி ஆகிறது. அது மட்டுமல்ல, மேலும் நம்ம மின்சார சட்டத்தின்படி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிள்ளை பெருமாள் நல்லூர் என்கின்ற ஒரு தனியார் கம்பெனி மின்சார உற்பத்தியே வந்து செய்யாம ஏதோ அக்ரிமெண்ட் காலமும் இல்லாத கிட்டத்தட்ட 2012 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 650 கோடி ரூபாயை வந்து அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இந்த 650 கோடி ரூபாயும் மக்களுடைய சுமையில ஏறிவிட்டது. இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த அரசாங்கம் வந்து கைலாயத்தனமாக திறமையற்றலா இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு இதை சரி பண்ணி கொடுத்தால் இது வந்து என்னன்னா இவங்களுக்கு ஒரு ஆதாயம் எப்படியாவது மறைமுகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் இது சம்பந்தமாக ஒரு சில அமைப்புகள் எல்லாம் இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்து நடத்தி வருகின்றார்கள் என்பதுதான் இன்றைய ஒரு நிலை. ஆகவே வந்து இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல அரசாங்கம் அமைய வேண்டும். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லியிலே ஆட்சி செய்த போது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அவர்கள் புதிய வரி எதுவுமே விதிக்கப்படவில்லை. விதிக்காமல் 200 யூனிட் மின்சாரம் அங்கே வழங்கி வந்தார்கள். மின் தடை என்பது அங்க வந்து ரொம்ப அரிது. ஆக அந்த அரசாங்கத்தில் மக்கள் நலத்தையே முன்னிலைப்படுத்தி எந்த விதமான ஒரு மத்திய அரசினுடைய ஒரு கடுமையான ஒரு நெருக்கடி இருந்தாலும் கூட மக்கள் பிரச்சனை தான் முக்கியம் என்று சொல்லி அதற்காக வந்து இந்த ஒரு நல்ல நிலை ஆட்சி செய்தார்கள். இருந்தாலும் மக்கள் வந்து அவளுடைய அச்சத்தின், அதாவது அங்க மத்திய அரசிலே இப்ப செயல்பட்டக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு நெருக்கடி, அதே போல தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு முறையில்லாத, அதாவது வாக்காளர்களை எல்லாம் நீக்குவது, அவர்களுக்கு வேணுங்கிற வாக்காளர்கள் செய்யக்கூடிய பல செயல்கள் அங்கு நெருக்கடி இருந்த காரணத்தினாலே அந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கு அங்க ஒரு தோற்கடிக்கப்பட்டு ஒரு மாற்று அரசாங்கம் வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்களை எல்லாம் விரட்டி காலி செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய அல்லது இவங்களே மாநிலத்தை ஒன்றிணைத்து ஆளக்கூடிய நிலைமையிலையும் சரி, அல்லது இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி இருக்கக்கூடிய இடத்துலையும் கூட ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை. அங்கேயுமே வந்துட்டு நீங்க சொன்ன அத்தனை நெருக்கடிகளும் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் சரிங்க, நம்ம இந்த துறை சார்ந்த விஷயத்துக்கு கடைசியா ஒரு கேள்வி.
இப்போ நமக்கு வந்து வெயில் காலத்துல அதிக மின்சாரம் தேவைப்படுது. அந்த நேரத்துல தனியார் உற்பத்தி வந்துட்டு நம்ம வாங்கிக்கிறோம் வந்துட்டுங்க. ஆனா வருஷம் முழுசும் அவங்ககிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒப்பந்தம் வந்துட்டு போடுறோம். அப்போ குளிர்காலங்கள்ல, மழைக்காலங்கள்ல நம்மளுடைய மின்சார தேவைங்கிறது கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சு போயிருது. ஆனா அந்த சமயத்திலயும் கூட நாம வந்து அவங்ககிட்ட வாங்கி ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது. அது என்னமோ பேங்கிங் சிஸ்டம் சொல்றாங்க. இப்போ மின்சாரத்த யுபிஎஸ், பேட்டரி இந்த மாரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுல ஆம்ப்ஸ் அளவுல வந்துட்டு சேமிக்க முடியும். இது இவ்ளோ 1000 மெகாவாட்ட வந்துட்டு நாம எங்க போய் சேமிக்க முடியும்? ஆனா அப்ப கூட அவங்களுக்கு பணம் குடுக்கணும்ன்றாங்க. அந்த கேள்விய அல்லது வந்துட்டு ஒரு நூதனமா அவைங்க சொல்றாங்க. அது எங்க நம்ம வந்துட்டு 24 12 மாசத்துக்கு அப்படி தனியார்ட்ட வாங்குற கரண்ட்ட வந்து எங்கேயோ சேமிச்சு வைக்கிறாங்களாமா. எங்க சேமிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கலாம் சார் வந்துட்டுங்க. இல்ல கம்பியிலே ஏதாவது ஏதாவது ஓடிட்டு இருக்கா? என்ன எப்படி மின்சாரத்த எப்படி சேமிக்க முடியும்? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அதாவது நம்முடைய மின் கட்டமைப்பு என்பது கிட்டத்தட்ட 8,00,000 கிலோமீட்டர் அளவுக்கு நம்முடைய மின்பாதை இருக்கின்றது. ம். ஒரு நல்ல ஒரு வலுவான மின்பாதை நாம் கட்டமைத்திருக்கிறோம். இதிலே வந்து தனியார் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை இதிலே நாம் செலுத்திக் கொள்ளலாம். ம். அதற்காக அவரோட மின் கட்டணத்தை வந்து அவர்கள் வந்து நமக்கு வழங்கணும். ம். ஆச்சா, ம். அந்த வழங்குவதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த ரெகுலேட்டரி கமிஷன் இருக்க வேண்டும். ஆனால் இன்றும் ஒரு முறையாக அதுக்கு ஒரு கட்டண நிர்ணயம் வந்து முழுமையாக ஆ. இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரத்துல நாம வந்து இப்ப ஒரு விண்டு மில்லை எடுத்துக்கொண்டு சொன்னால், அந்த விண்டு மில்ல இருக்கக்கூடிய அந்த குளிர்காலத்திலே இருக்கக்கூடிய அப்ப காத்து இல்லாத நேரத்துல மின்சாரம் வந்து இருக்காது. அப்போது நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மின்சாரத்தை தான் அவர்கள் பயன்படுத்த வேண்டும். ம். ம். நாம் வந்து என்னைக்கு வாங்குறோம்? 16 ரூபாய், 8 ரூபாய், 9 ரூபாய், ம். 5 ரூபாய் ம். இப்படி நாம் வாங்கி கொண்டு வருகின்றோம். இந்த வாங்கி கொண்டு வரும்போது நாம் அவர்களுக்கு இந்த விலையில வாங்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கிறோம். குடுக்குறோம். ஆனா இவங்க அவங்க பயன்படுத்த ஆனா அவங்க கொடுக்கிற போது என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க வந்து இந்த 3 ரூபாய் 50 பைசா இது மாதிரி தான் நாம வந்து அவங்க கிட்ட வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாசத்துக்குரிய கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடம் 9 மாதத்திற்குரிய மின்சாரத்தை அந்த 3 ரூபாய் 50 பைசா கணக்கீட்டுல தான் அவங்க வந்து கணிச்சிட்டு மிச்சம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாத அதனால வந்து நமக்கு வந்து இதுல ஒரு நஷ்டம் வருது. அது இல்லாத என்ன பண்றாங்கன்னா, இந்த நம்ம கிட்ட வந்து இது மாதிரி கம்மியா கொடுத்தாக்கா 3 ரூபாய் 50 பைசா கொடுக்கணும் நாம. அதனால என்ன பண்றாங்க, இந்த மின்வாரிய அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு சமரசத்தை கொண்டு வந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு இதை வந்து ஹெச்டி அதிகமா இருக்கக்கூடிய ஹெச்டி சர்வீஸ்ல அவன் 11 ரூபாய் 11 ரூபாய்க்கு மின்சார வாரியம் விக்குது. அங்க போய் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு அந்த 3 ரூபாய் 50 பைசா கொடுக்குற மின்சாரம் வர்றதில்ல. ஆக நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இதுலயும் ஒரு நமக்கு அடி வாங்குது, இந்த மின்சாரத்துறைக்கு அடி வாங்குது. அதனால வந்து இந்த குளறுபடிகள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால மின்சார வாரியம் மேலும் மேலும் கடன் சுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையா இருக்கு. அதான் சார் சொன்னீங்க. அதுதான் சாதாரண மக்களுக்கு எல்லாம் இது புரியக்கூடிய வந்து விஷயம் இல்ல. இல்ல புரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறதுனாலதான் வந்து இவங்களுக்கு எதை கொடுத்தா அழுகிற புள்ளிக்கு வாழைப்பழம் கொடுக்குற மாதிரி இவர்கள் வந்துட்டு சிந்திச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக முருகன் மாநாடு, அந்த கும்பமேளா இந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாம் பண்ணி மக்களுடைய கவனத்தை வந்து திருப்புறாங்கங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் நம்ம வந்து இது பெரிய சப்ஜெக்ட், இது வந்துட்டு மணிக்கணக்கா வந்து பேசினா கூட வந்து முடியாது. இப்போ வந்து அரசியல்வாதிகளோ இந்த போல வந்துட்டு துறை சார்ந்து ஓரளவுக்கு அறிவுள்ளவர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய ஆபத்து, இதனுடைய ஆழம் புரியுது. ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையுடைய ஒரு நுனியை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் வந்துட்டுங்க. மக்கள் மத்தியில ஒரு விவாத பொருளா மாறணும். அது மாறுறதுக்கு வந்துட்டு அரசியல்வாதிகள் விடுவாங்களா? இல்ல வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த மாதிரியான கலவர திசை திருப்பல்கள்லாம் அனுமதிக்குமாங்கிறது தெரியல. இதெல்லாம் தாண்டிதான் வந்துட்டு ஒரு தேர்தல் ஜனநாயகத்தெல்லாம் மக்கள் தெளிவா இருந்து வாக்களிச்சு ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறது தான். அப்படி தேர்ந்தெடுத்தாலுமே பாத்தீங்கன்னா இப்போ கெஜ்ரிவால் அரசை வந்துட்டு மக்கள் நல அரசை எப்படி அந்த மக்களே வந்துட்டு தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் வந்துட்டு அரசியல்வாதிகள் செய்யறாங்கிறதோட அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் வந்துட்டு தீர்மானிக்கிறாங்க. தங்களுக்கு வேணுங்கிற அரசாங்கம் யாருங்கிறது பிஜேபி வேணுமா, காங்கிரஸ் வேணுமா, அதிமுக வேணுமா, திமுக வேணுமா,
அதிமுக வேணுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறவங்க அவங்க தான். நம்ம நாங்க நினைச்சுக்கிறாங்க மக்கள். நம்ம வந்துட்டு ஏடிஎம்கே ஓட்டு போட்டோம், திமுக ஓட்டு போட்டோம், ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போட்டோம், அவங்க எல்லாம் வந்துருவாங்க, ஜெயிச்சிருவாங்கல்ல. நீங்க ஓட்டு போடுறது வந்துட்டு ஒரு பக்கமாக இருந்தாலும், இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஆளுமை செலுத்தக்கூடிய இடத்துல தேர்தல் ஆணையத்தை முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஆளுமை செலுத்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு தொழில்நுட்பம் முதற்கொண்டு, பொருளாதாரம் முதற்கொண்டு, அரசியல் அதிகாரம் முதற்கொண்டு எல்லாமே இந்த மாதிரி பெருமுதலாளிகள் அதானி கை மாதிரி, உதாரணத்துக்கு அதானி சொல்றோம். ஆனா அதானியை விட பெரிய பெரிய பெருச்சாலைகள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இந்திய ஜனநாயகங்கிறதும் இந்திய அரசாங்கங்கிறதும் ஏதோ நம்ம வந்து உருவாக்குனதுன்னு இப்ப நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே வந்து பொய்யாய் பழங்கதையாய் மாறிடுச்சு. ஐயாட்ட வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து மின்சார வாரியம் சார்ந்து நடந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா வணக்கங்க. வணக்கம்.